இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதான் அந்த தங்கராஜோட ஒய்ஃப் வந்து மன்னிப்பு கேட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்து அடுத்த நாள் காமிக்கிறாங்க. தங்கராஜ் ஒய்ஃப் ரேவதி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. கழுவும் போது என்ன ஆகுதுன்னா, தெரியாம ஒரு தட்டு வந்து கீழே விழுந்துரும். கரெக்டாக அது கீழே விழும்போது தங்கராஜ் வருவார். வந்து பார்ப்பாரு, அந்த தட்டு உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவார். உடையல. அப்போ இவ வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பா ரேவதி. அப்போ என்ன சொல்வாருன்னா, என்ன இந்த மாதிரி பண்ற? பார்த்து கழுவ மாட்டியா? உங்க வீட்டில் இத்து போன சில்வர் பாத்திரம் வச்சிருப்பீங்க, இது செராமிக்கு, விலை காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரை எந்த மாதிரி கேரக்டராக காமிச்சிருக்காங்கன்னா, இந்த ஊருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து நல்லா வசதியாக வச்சிருக்க மாதிரி அவங்க வீட்டுக்கும் சரி இவரும் சரி அப்படி தான் காமிச்சிட்டு உள்ளே வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெருமை உங்கள் பொண்ணை நான் எப்படி பார்த்துக்கிறேன் பாருன்னு பாக்யராஜ் வீட்டில் போய் சொல்லுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, பேசுறதுன்ற மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி அவரை காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அந்த இடத்த விட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசாரிப்பாங்க. நேற்று நடந்ததுனால அண்ணன் கோவமாக போனார், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட விசாரிப்பாங்க. உடனே என்ன, ஒரு வழக்கம் போல தான் நம்ம வீட்டிலலாம் நடந்தால் நம்ம எப்படி அந்த வீட்டில் நடக்கிறதையும் சொல்ல மாட்டோம், வீட்டுக்காரையும் காமிச்சு கொடுக்க முடியாது. பட் ஆனால் நம்மளுக்கும் நம்ம வந்து அவ்வளோ திட்டு வாங்கியிருப்போம். அதையும் மறைச்சிக்கிட்டு அந்த அழுகையில் ஒரு பேசுகிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த சீரியல் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த எபிசோடே பார்க்க நல்லா இருந்தது. அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்கும் போதே. நம்மளோட அந்த சீரியல் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இவங்களோட கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. சுரேஷ் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக சொல்லியிருப்பாங்களா அந்த எஸ்பி ஆஃபீஸில். அதுக்காக அவர் போவார். போனால் அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மதி வந்து ரீல்ஸ் பண்ணும்போது இவர் உள்ளே போயிட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு ஆக்ஷன்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு, இங்கே மதிக்கிட்ட வந்து அவர் பேசுவார் பாருங்க, பயங்கரமாக. நான் கூட மன்னிப்பு தான் ஏதோ கேட்க வர்றாருன்னு பார்த்தா, மன்னிப்பு கேட்குறத தவிர்த்து மீதி எல்லாமே பேசுவாருங்க. ரொம்ப ரூடாக ஒரு மாதிரி திமிராக ஒரு போலீஸுன்ற மாதிரி பேசுவார். ஏன்னா மதி அவங்க அப்பா அப்பயே சொல்லுவார் பார்த்தீங்களா, நீ வந்து போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க, அவங்க வீட்டில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் நடந்திருக்கும் அந்த சீனுமே. இவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கல, நீங்கள் ஒழுங்காக நடந்தால் நான் ஏன் சொல்லி கொடுக்க போகிறேன்லாம் கேட்டால் கூட இவர் திமிராக பதில் சொல்லிட்டு, நீ போய் காலேஜில் போய் பாடம் எடுத்தோமா இருந்தோமான்னு இரு, இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் அவ்வளோதான்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போவார். அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து, ஆனால் அதே சீனில் வந்து அவர் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அவங்க ஏன்னா ரீல்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை வச்சு மதியம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணாதான் இவர் வந்து வழிக்கு வருவார். இவங்க வந்து ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாவில் இந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து இப்போ இவர் பேசுனது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு மதி வந்து இதை யோசித்து ஒன்று இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இவங்க ஒன்று பண்ணலாம், ஒன்று இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரிலாம் எதுலையாவது போட்டுருவாங்கன்னு நான் வந்து யோசிக்கிறேன். பட் எபிசோடு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவங்க அப்பா வந்து அவங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பார்ல மாப்பிள்ளை கிட்ட, அதுக்காக போகிறாரு. போகும்போதே அவர் தயங்குறாரு. அங்கே போகிறதுக்கே அவருக்கு கூச்சமாக இருக்கு போல். ஏன்னா அவரால் தானே அவங்க தங்கச்சி இறந்துருக்காங்க, தங்கராஜோட தங்கச்சி. அதனாலே அவர் போகிறதுக்கு யோசிக்கிறார் போல். கரெக்டாக தங்கராஜ் வெளியில் போனதுக்கப்புறம் இவர் உள்ளே போகிறாரு. போனால் அவங்க வந்து அவங்க தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி வந்து உள்ளே வானா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அந்த சீன் ஆகட்டும், உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவருடைய கஷ்டத்தை அவங்க சொல்ல, இவங்க வந்து அண்ணியை நீ நல்லா பார்த்துக்கோ, யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்காதுன்னு சொல்ல, அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க மாமியார், அந்த ரேவதியுடைய மாமியார் வந்து அவங்க அண்ணனை திட்டுற சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது எல்லா பொண்ணுங்களோட லைஃப்லேயும் அது நடந்திருக்கும்.
அது நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு அந்த சீரியல்ல. அந்த கேரக்டரா இருக்கட்டும், திட்டிட்டு அவரு வந்து அந்த அந்த மாமியார் கேரக்டர் வந்து அவங்க அண்ணன திட்டிட்டு போவாங்க. திட்டிட்டு அப்புறம் வந்தவருக்கு தண்ணி கூட அவரு குடிக்க முடியாம போற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி, சீன் பை சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க இந்த சீரியல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து அவங்க அண்ணன அவ வழி அனுப்ப வருவா. எல்லாமே பேசி உள்ள முடிச்சதுக்கப்புறம், அண்ணன் மன வருத்தத்தோட போதுன்ற மாரி அவளுக்கு தெரியும். அண்ணன் வந்து இவ்ளோ பெரிய வீட்ல தான் பொண்ணு தன்னுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும், இன்னமும் அவ கஷ்டப்படுறான்ற மாரி அண்ணன் பார்க்குற அந்த சீனுமே ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அவன் திரும்ப வந்துட்டு, "நீ ஓகே தானேன்னு" சொல்லி அப்படியே கட்டி பிடிக்கிற அந்த சீன் ஆகட்டும். அப்படியே அந்த கண்ணீரோட, ஐயோ! அண்ணன் வந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம போதே அப்படின்ற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாரி சீன் பை சீன் வந்து செம்மையா இருந்தது இந்த சீரியல். அதோடவே அவங்க அண்ணன் அழுதுட்டு அவள கட்டி பிடிச்சிட்டு போறதோட இன்னைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. திரும்ப நாளைக்கு என்ன ஆகுதுன்ற எபிசோட நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். என்னோட சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து 98% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறாங்க. ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.